அனைவருக்கும் வணக்கங்க. நான் கீர்த்தனா ராஜமாணிக்கம். நாளைக்கு நம்மளுக்கு அக்டோபர் 12 ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய தேய்பிறை சஷ்டி விரதம். பொதுவாகவே சஷ்டி விரதம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய சிறப்புமிக்க ஒரு விரதமாகவே கருதப்படுகிறதுங்க. என்ன பழமொழி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஷ்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமான் என்னென்ன வரங்களை, வேண்டிய வரங்களை, எண்ணற்ற வரங்களை அள்ளிக்கூடியவர் ஒரு கந்தக்கடவுளான முருகப்பெருமான் தாங்க. அப்படிப்பட்ட முருகரை நாம் நாளைக்கு எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற முழு தகவலை பார்த்துடலாங்க. இந்த உலகிற்கே பரம்பொருளாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான் தான். நம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை நாளைக்கு நீங்கள் செவ்வரளி மலர்கள், செவ்வாழை பழம், இளநீர், பால், தயிர், சந்தனம், பன்னீர் ஆகிய பொருட்களை நீங்கள் முருகருக்கு அபிஷேக பொருட்களாக நீங்கள் வாங்கி தரலாம். அப்படி கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். உங்கள் வீட்டில் முருகப்பெருமானுடைய படம் இருந்துச்சு அப்படின்னா, இல்லை வேல் இருந்துச்சு அப்படின்னா, இல்லை விக்கிரகம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் படம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பொட்டு போட்டு பூ போட்டு வழிபாடு செய்யலாம். விக்கிரகம் அல்லது வேல் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா 3 எண்ணிக்கையில் நீங்கள் அபிஷேகம் செய்யலாம், அல்லது 5 எண்ணிக்கையில் நீங்கள் அபிஷேகம் செய்யலாம். பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், தயிர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், பன்னீர், நல்லெண்ணெய், இந்த மாதிரி என்னென்ன அபிஷேகங்கள் பண்ண முடியுதோ அந்த அபிஷேகங்களை நீங்கள் பண்ணி முருகரை வழிபாடு செய்யலாம். சரி, இப்போ முருகர் படம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா தொடச்சி பொட்டு போட்டு செவ்வரளி மலர்கள் சாத்தி உங்கள் வேண்டுதலை முருகனிடம் வெய்யுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு தாம்பூல தட்டு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பை பரப்பி விட்டுக்கோங்க. அதன் மேலே ஒரே ஒரு அகல் விளக்கு, அந்த அகல் விளக்கில் சுத்தமான பசு நெய் விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றிங்கன்னா போதுங்க. இந்த தீபத்தை நாளைக்கு மாலை 6 மணிக்கு முருகப்படத்திற்கு நீங்கள் பூஜை அறையில், உங்கள் வீட்டு பூஜை அறையில் நிச்சயமாக ஏற்ற வேண்டும். அப்படி ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கொடிய நோய்களாக இருந்தாலும் சரிங்க, திருமண தடையாக இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியம் இருந்தாலும் சரி, நிச்சயமாக பரிபூர்ணமான அருளை முருகப்பெருமான் வழங்குவார்.